எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷபராசி அன்பர்களே, உங்களை இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த தமிழ் புத்தாண்டிற்கான பெயர் பராபவ ஆண்டு. 60 தமிழ் ஆண்டுகளிலே இந்த ஆண்டு 40வது ஆண்டாக வருகிறது. இந்த 40வது ஆண்டிற்கான சிறப்பு என்ன என்றால், பராபவம் என்றால் இரண்டு பொருள். ஒன்று உன்னத நிலையை நிகழ்த்தி காட்டக்கூடியது, மற்றொன்று அசிங்கம் அவமானத்தை தரக்கூடியது. அசிங்கம் அவமானம் எப்போது தரும் என்றால், கெடு நிலைகளை கெடுக்கும். கெடு நிலை அல்லது கெடுக்கக்கூடிய நிலை, உங்களை கெடுக்கக்கூடிய நிலைகளை கெடுத்து அதற்கு அசிங்கம் அவமானத்தை தரும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயையை உங்களிடமிருந்து பிரித்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மிளிரச் செய்து சிறப்பை ஏற்படுத்தி தரும். அது மட்டுமல்ல, இந்த புத்தாண்டு பராபவ ஆண்டு துவங்கிய நாளுக்கான சிறப்புகள் இந்த வருடம் முழுக்க பரிணமிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். என்னவெல்லாம் சிறப்பு, எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத ரிஷபராசி அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ரிஷப ராசி ரிஷப லக்னமாக இருந்தாலும் அல்லது ராசி ரிஷபம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பலன்கள் பொதுவில் பொருந்தி வரும்படியாக உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். அன்பு நேயர்களே, ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு இன்றியமையாதது. அன்பு ரிஷபராசி நேயர்களே, இந்த பராபவ ஆண்டு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் தரும். நிச்சயம் 11ஆம் இடத்து சனி பகவானாகவே இந்த பராபவ வருஷம் முழுக்க சனி பகவான் பரிணமிக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய வரம். இருந்தாலும் சில நிலைகளிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். குரு பகவான் வேகமாக 3 ராசிகளுக்குள் மாறும்போது, ஆகையினால் இந்த 3 ராசிகளுக்குள் வேகமாக மாறக்கூடிய குரு பகவானின் காரணமாக அவ்வப்போது இறை அருள் வருவதும் நினைத்தது நடப்பதும் சற்று தடைபட்டு மீண்டும் துவங்குவதும் என்று இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் கூட மிக அற்புதமான வருடமாக இந்த பராபவ வருடம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைகிறது. பராபவம் என்றால் 2 பொருள் இருக்கிறது. ஒன்று அருள் பரவும், மற்றொன்று அதாவது இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ். பரா என்றால் சுப்ரீம், பவ என்றால் எக்ஸிஸ்டன்ஸ் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றொன்று அவமானம் தோல்வி இவற்றை தரும். எப்போது அவமானம் தோல்வியை தரும் என்றால், கெட்ட விஷயங்களில் ஈடுபடும் போது தோல்வி அவமானத்தை தரும். தோல்வி அவமானம் கெட்ட விஷயங்களுக்கு ஏற்படும். உங்களை சார்ந்த கெட்ட விஷயங்களுக்கு தோல்வி, அல்லது நீங்கள் ஏதேனும் கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருந்தால் மட்டும்தான் தோல்வி அவமானம். இந்த பராபவ ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆணவம் கர்மம் மாயை இவை உங்களுடைய உயர்வை தடுத்து கொண்டிருக்கிறது. தான் என்ற அகங்காரம் விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து செல்லாது இருக்கக்கூடிய அமைப்பு. ஆகினால் இதிலிருந்து இந்த ஈகோ, இந்த அகங்காரத்தை கரைத்து வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை, உங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை துல்லியமாக வெளிக்கொணர்ந்து மாற்றத்தை தந்து வெற்றியை தரும். ஆகையினாலே மறைந்திருக்கக்கூடிய சிக்கலிலிருந்து வெளியேற்றி, அதே சமயத்திலே மறைந்திருக்கக்கூடிய நன்மைகளை உங்களுக்கு காட்டி வெற்றியை தந்துவிடக்கூடிய வருடம். இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் என்று அதனால்தான் சொல்கின்றேன். இது உன்னதத்தை நிகழ்த்தும் ஆண்டு என்று வைத்துக் கொள்ள வேண்டும். பராபவம். நாம் 2 பொருளிலே அந்த தேவை என்ற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்வது அல்ல. கெட்டவற்றை அழிப்பது, கெட்ட விஷயங்களுக்கு அசிங்கம் அவமானம் ஏற்படுத்தி நல்ல விஷயங்களை வெளிக்கொணர்ந்து அதை நிலைநிறுத்தி உன்னதத்தை நிகழ்த்தும் ஆண்டு. பராபவத்திற்கு இப்படி ஒரு டெபினிஷன் பொருள் கொள்ளலாம். ஆகையினால் எப்போதுமே சூரியன் 0 டிகிரி ஏரிஸ் சித்திரை மாதம் பிறக்கும் போது, இந்த சித்திரை சூரியன் உங்களுடைய நித்திரையிலிருந்து ஏதேனும் ஒரு நித்திரை ஒன்று நடத்த வேண்டும் என்ற விஷயத்திலிருந்தோ, நல்ல விஷயத்தை நடத்த வேண்டும் என்ற நிலையிலிருந்தோ, அல்லது நல்ல விஷயத்தை நடத்தாமல் இருக்கக்கூடிய நிலையிலிருந்தோ, அப்படிப்பட்ட நித்திரையிலிருந்து உங்களை இந்த சித்திரை சூரியன் எழுப்பி வெற்றிக்கு இதுவரை விழுந்திருந்த திரைகளை கிழித்தெறிந்து பட்டறை மாற்று தங்கமாய் உங்களுடைய வாழ்வை மதிப்பாக்க உத்தரவாதம் தரக்கூடிய சித்திரை சூரியன். ஆகினாலே அப்படி அற்புதத்தோடு பிறந்திருக்கக்கூடிய பராபவம். இந்த பராபவ ஆண்டை பொறுத்தவரை துவங்கக்கூடிய அந்த துவங்கி இருக்கக்கூடிய நாளிலே பார்க்கும்போது
ஒரு சுப யோகம். உங்களுடைய ராசிக்கு முன்பின் சுபர்கள். உங்களுடைய ராசிநாதன் ஒரு சுபர் 12ஆம் இடத்துல, குரு ஒரு சுபர் 2ஆம் இடத்துல. ஆகையினால சுப யோகம். ஆகையினால் உங்களுடைய முக பொலிவை தெளிவாக வைத்திருந்து உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய சுபாவம் இதையும் சீராக வைத்திருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை தந்து விடுவதற்கான ஆண்டு. அது மட்டுமல்ல, சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடியவர். ஆகையினால் மிகப்பெரிய விஷயங்களில் கூட வெற்றியை தந்து விடுவான். எளிதிலே வெற்றி உங்களை சேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்து இருக்கக்கூடிய அந்த துவக்க சித்திரை பராபவ சித்திரையில் மட்டும் சற்று கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் அது வரக்கூடிய ஒரு 10 ஆண்டுகளுக்கு நிலைத்து விடக்கூடிய ஒரு ரிஸ்க் இருக்கிறது. ஆகினால் கவனம். அதே போல் சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதனாகவே சுக்கிரன் இருந்தாலும் கூட 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகையினால் திடீரென்று எதிர்பாராத ஒரு வெற்றி வந்துவிடும். இது நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள், நடக்காமல் இழுத்து கொண்டிருந்திருக்கும். இப்போது அது திடீரென்று அது கைவரப்பெறும். ஆகினால் வெற்றி என்பது இருக்கும். அதே சமயத்துல இந்த பராபவ ஆண்டு துவங்கும் போது சுக்கிரன் புதன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது எந்த விதமான தவறான சட்டத்திற்கு புறம்பான நீதி நேர்மைக்கு புறம்பான முரணான விஷயங்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் இது ஒரு நிலைத்த ஒரு விஷயம், பிரச்சனையை தந்துவிடக்கூடிய அமைப்பு. ஆகையினால் பணம் இருந்தாலும் கூட செலவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இதுல மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த சனி பகவான் நான் சொன்னேன் ஏற்கனவே, பராபவம் முழுக்க லாபச்சனியாக இருப்பார். பெண்களுக்கு ஏற்றம் உண்டு. கை நிறைய தங்க வளையல்கள், வாய் நிறைய ரகசியங்கள் என்று இந்த பராபவம் செழிக்க வைக்கும். இந்த ரகசியங்கள் என்று சொல்லும் போது தேவையற்ற மற்றவர்களை கெடுக்கும் ரகசியங்களாக இருந்தால் அது கொடுக்காது, கெடுக்கும். ஆகையினால் கொடுக்கும் ரகசியங்களை உங்களுக்கும் நல்லது தர வேண்டும், அடுத்தவருக்கும் நல்லது தர வேண்டும். பொய்மையும் வாய்மையிடத்து புரைத்து இருந்த நன்மை பயக்கும் எனின் என்று வள்ளுவர் சொல்வார். அதாவது நன்மையை தரக்கூடிய ரகசியங்களையோ பொய்களையோ வைத்திருக்கலாம், அடுத்தவர்களை கெடுக்கக்கூடிய ரகசியங்களையோ பொய்களையோ வைத்திருந்தால் அது யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களையே அழித்து விடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். புதிய தொழில், புதிய வியாபாரம் இவையெல்லாம் வெற்றியை தரும். ராகு கேது பெயர்ச்சி 2026 டிசம்பரில சில ரிஷபத்திற்கு வேலையிலே ஒரு மாற்றத்தை தரும், ஊர் மாற்றத்தை தரும். ரிஷபராசிக்காரர்கள் இப்போதே ஒரு ஊர் மாறி இருக்க வாய்ப்பு, வேலை அதாவது ஒரு ரிட்டையர்மெண்ட்டோ அல்லது வேண்டாம் என்று விட்டு வருவதோ அல்லது ஏதோ ஒன்று பெரிதாக வந்துவிட்டது என்று இருக்கக்கூடிய வேலையை விட்டு விடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். புனித பயணங்கள் மூலமாக அனுகூலம் உண்டு. இறை அருள் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்திலே கவனம். கையில எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை நல்ல வழியிலே சுப விரயமாக நீங்கள் மாற்றாது விட்டுவிட்டீர்கள் என்றால் இந்த பராபவ வருடம் முழுக்க பஞ்சாங்க கணக்குகளின் அடிப்படையில ஆதாயம் 5 பங்கு வருகிறது என்றால் விரயம் 14 பங்கு நிகழும். அதாவது இதற்கு முன்பு நீங்கள் சேர்த்து வைத்த கை பணம், நகை இவையை கூட செலவழித்து ஏதேனும் ஒன்றில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வழி என்னவென்றால் வீடு வாங்கலாம். ஏப்ரல் மே குரு பார்வை இருக்கிறது, கோடி நன்மை, திருமண வரம் என்பது இருக்கும். குழந்தைகளின் மீது சற்று கூடுதல் அக்கறை, கூடுதல் கவனம் தேவை. 2ல் குரு உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம், இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு மே 2026 முடிய இருக்கிறது. பண வரவு செழிப்பாக இருக்கும். ஆனால் அது உங்கள் பணமாக, உங்களுக்கு உரிமையுள்ள பணமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். வங்கி மேலாளர் போன்ற தினமும் கையிலே கோடி புரள்கிறது என்றால் அது எல்லோருக்கும் உரிய பணம், அவருக்கு சம்பளம் மட்டும்தான். ஆகினால் அப்படி ஒரு பொறுப்பில் இருக்கிறீர்கள் என்றால் தேவையில்லாத பணத்தை கையாண்டால் அதில் வரக்கூடிய சிக்கல் வரும் 10 ஆண்டுகளுக்கு நீடித்திருக்கும். ஆகையினாலே இதில் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு உரிமையான பணம் வரும்போது அதை நல்ல முறையிலே முதலீடு செய்யுங்கள். நிலம், வீடு, வாகனம் தேவை என்றால் வாங்குங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சிலருக்கு வெளிநாட்டு அனுகூலம் என்பது இருக்கும். விவசாயம் வெற்றி பெறும். நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நிலம், வீடு போன்ற விஷயங்கள் பெருகக்கூடிய அமைப்பை இந்த பராபவம் தருகிறது. பொன்பொருள் சேர்க்கை உண்டு. ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் வாங்கலாம், அதற்கான வளம் பெருகும். ஆனால் அது உங்கள் பணமாக இருக்க வேண்டும். கடன் வாங்கி வாங்கக்கூடாது. அடுத்தவருக்கான பங்கோ அல்லது அடுத்தவருடைய சொத்தையோ நீங்கள் கையாளக்கூடாது. பேராசை, பொறாமை, ஆணவம், கண்மம், மாயை
இவற்றில் அகப்பட்டு பந்து விரோதம் ஏற்படுத்தி கொண்டால் இந்த வருடம் மட்டும் இனிக்கும், பின்னர் லேசாக புளிக்கும், துவர்க்கும், கசக்கும், பின்னர் சுவையே எது என்று அறியாத அளவிற்கு மரத்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். இப்போது செழிப்பான அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த செழிப்பான அமைப்பிலே தேவையில்லாத விஷயத்திலே ஈடுபட்டீர்கள் என்றால் வருங்காலத்தின் வசந்தத்தை இழக்காமல் இருப்பதற்குத்தான் இந்த பதிவு. ஆகையினால்தான் இந்த எச்சரிக்கை பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று சொல்வது என்னவென்றால், அனைவரும் கவனமாக இருந்து நன்மை பெறட்டும் என்று. பராபவ ஆண்டிலே அனைத்து தீய விஷயங்களையும் விட்டு வெளியே வந்து வரும் 7.5 சனி காலம் என்பது ஒரு 2 ஆண்டுகளிலே உங்களுக்கு 7.5 சனி பகவானாக மாறிவிடுவார். ஆகையினால் இந்த காலத்திலே லாபச்சனியாக இருக்கும்போது ஏதேனும் ஒரு தவறுக்குள் சென்று சிக்கினால் 10 ஆண்டுகளுக்கு இன்று துவங்கி சிக்கல் வந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்குத்தான் ஒரு எச்சரிக்கை பதிவு. ஆகையினால் பேச்சிலே இனிமை வேண்டும். 7.5 சனி காலத்திலே இனிமையாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இப்போது முதல் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பராபவத்திலே கெட்ட விஷயங்களிலிருந்து வெளிவந்து நல்ல விஷயங்களிலே நீங்கள் சிக்க வேண்டும். கெட்ட விஷயங்களில் சிக்கக்கூடாது. நல்லதிலே சிக்கினால் நன்மை தொடர்ந்து இருக்கும். இந்த பராபவ ஆண்டு தீய விஷயங்களிலிருந்து உங்களை அகற்றும், அதற்கு வழிகளை காட்டும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயத்திலே சென்று மாற்றிக் கொண்டீர்கள் என்றால், நல்ல நிலைக்கு மாற வேண்டும் என்று மாறாமல் தவறவிட்டீர்கள் என்றால் தாகத்திற்கு நீர் தரக்கூட உறவுகள் மிஞ்சாது. கிராமங்களிலே பழமொழி சொல்வார், பொடிக்கு கூட புகையிலை சிக்காது என்பார்கள். அதாவது பயனற்றதாக இருக்கும். கையில் பணம் சொத்து இருந்தாலும் கூட அதை அனுபவிக்கக்கூடிய நிலைகளிலிருந்து ஒரு மாற்றத்தை தந்துவிடும். ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். இப்போது சுக்கிரனுக்கு சனி பகவான் யோககாரகன். ஆகையினால் நேர்மையான வழியிலே எல்லா சுகத்தையும் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்றால் மிகப்பெரிய ஏற்றத்தையும், அது மட்டுமில்லாமல் 12ஆம் இடத்துல இந்த புத்தாண்டு பிறக்கும் போது, பராபவ ஆண்டு பிறக்கும் போது சுப நிகழ்வு என்று இருந்தாலும் கூட இந்த 12ஆம் இடத்துல சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைவு என்பது காதல் விஷயங்களிலே முரண் இருந்தால் அதிலே சிக்கல் ஏற்படும். நல்ல காதலால் திருமணத்திலே சென்று முடியக்கூடிய காதலால் இனிமையும் இல்லறத்திலே வெற்றியும் ஏற்படும். தொடர் கள்ளக்காதல்கள் இருக்கிறது, தேவையற்ற காதல் இருக்கிறது என்றால் அது சிக்கலை தந்துவிடும். ஆகையினாலே இனிய சொற்களை பயன்படுத்தி சிக்கல் ஏதேனும் இருந்தால் அதை மாற்றி வெற்றிக்கான பாதையை தேட வேண்டும். பராபவ சித்திரை மாதம் சொத்து கைவிட்டு போகக்கூடிய நிலை சில ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும். இதுவரை வைத்திருந்த வாகனம், வீடு, நிலபுலன்களில ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படும். ஆகையினாலே கவனம். இதுவரை ஏது கிடைக்கும் என்று இருந்தீர்களோ அது கைவிட்டு போகக்கூடிய நிலை ஏற்படும். சிலருக்கு இலவு காத்த கிளியாக மாறிவிடுமோ என்ற மன மயக்கம் இருக்கும். அதனால் நினைத்தது நடக்கவில்லை என்ற விஷயம் துக்கம் தரும், தூக்கத்தையும் கெடுக்கும். ஆகினால் கவனம். உடற்பயிற்சி போன்ற விஷயங்களிலே இப்போது முதல் ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும். சித்திரை சூரியன் ராசிநாதன் சுக்கிரனோடு இணைவு என்பது உங்கள் இல்லத்தில இனிய காதல் திருமணங்களை, நான் முதலிலே சொன்னேன், சுப நிகழ்ச்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. காதல் என்றால் திருமணத்தை நோக்கிய காதல், அது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காதலாக இருக்க வேண்டும். இல்லக்காதல் ஆக இருக்க வேண்டும், நல்ல காதலாக இருக்க வேண்டும், கள்ளக்காதலாக இருக்கக்கூடாது. அதிலே கவனமாக இருங்கள். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். ஷேர் மார்க்கெட்டிலே பணம் போட்டு வைத்திருக்கிறீர்கள் அல்லது இன்சூரன்ஸ் காப்பீடு போன்றவற்றிலே பணம் இருக்கிறது என்றால் அது லாபமாக இருக்கும் போதே அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். விற்று லாபத்தை அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அதை அனுபவித்து என்றால் உங்கள் கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜனவரி முதல் 2027 முதல் மார்ச் வரை அதிர்ஷ்டத்திற்கு சற்று கூடுதல் அமைப்பு இருக்கிறது. குரு பகவானுடைய அருள் என்பது உங்களுக்கு தொடர்ந்து வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, மேலும் இந்த குருவினுடைய அருள், குரு பகவான் 14 ஏப்ரல் 2026 முதல் 1/6/2026 வரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் நிலையிலே இருப்பார். ஆகையினாலே நீங்கள் ஒரு தெளிந்த பேச்சு, கை பணத்திலும் கூட ஒரு தெளிந்த நிலை போன்று இருக்கும். அது மட்டுமல்லாமல் இல்லத்திலே, குடும்பத்திலே நீங்கள் நல்லபடியாக இருந்தால் குடும்பமே செழித்து ஓங்கக்கூடிய செழிப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதேபோல் ஜூன் 2 முதல் 2026 ஜூன் 2 முதல் அக்டோபர் மாதம் இறுதி வரை, அதன் பின்னராக ஜனவரி 25 2027 முதல்
அடுத்த இந்த பராபவ ஆண்டினுடைய கடைசி வரை 13 ஏப்ரல் 2027 வரை குரு பகவான் 3ஆம் வீட்டிலே இருப்பார். ஆகையினாலே உங்க ஒரு அடமெண்ட், அதாவது அடம் பிடித்து ஒரு விஷயத்தை செய்வது, விட்டுக் கொடுக்காமல் இருப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களை ஒரு படி பின்னோக்கி இழுத்துவிடும். ஆகினால் கவனம். ஆனால் தங்கு தடை இல்லாமல் கைப்பணம் என்னவோ இருக்கத்தான் செய்யும். சனி பகவானவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டே தான் இருப்பார். இந்த நேரத்துல உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வார்கள் என்று அவ்வப்போது அவர்களுக்கு ஏதேனும் பண விரயம் செய்தீர்கள் என்றால் அது சில எதிர்நிலைகளை தந்துவிடும். உண்மையான உள்ளன்போடு உடன் பிறந்தவர்களோடு இருந்தீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு ஊக்கமும் உங்களுடைய ஆக்கத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதே சமயத்தில் அதிசார குரு பகவானாக 4ஆம் வீட்டிற்கு செல்லும் போது சற்று கூடுதல் வீடு, வாகனம் போன்ற விஷயங்களிலே கவனம், வாகன பயணங்களிலே கவனம் என்று நிச்சயமாக இருக்க வேண்டும். சற்று வேலை வலு கூடுதல் போன்று இருந்தாலும் கூட, அலைச்சல்கள் இருந்தாலும் கூட, மனக்கசப்புகள் சற்று உறவினர்கள் வழியிலே ஏற்பட்டாலும் கூட, இவையெல்லாம் டிசம்பருக்கு பின் ராகு கேது மாற்றம் மின் நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும். முக்கிய உறவினர், முக்கியஸ்தர்கள், சமுதாயத்திலே உயர்ந்த பொறுப்பில இருப்பவர்களுடைய ஆதரவின் மூலமாக பிரச்சனைகள் தீரும், வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். ஆகையினாலே லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு, இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு செய்வது, ஞாயிற்றுக்கிழமைகளிலே நிச்சயமாக சூரியனுக்கான அர்க்கியம் செய்து வழிபாடு, அது மட்டுமல்லாமல் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால வேளையிலே துர்க்கை அம்மனுக்கான வழிபாடு, இவையெல்லாம் செய்யும் போது வெற்றிக்கான வழி மேலும் பிரகாசமாக இருக்கும். முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் இருக்கும். உக்கிரம் பெறும் உச்ச சூரியன் தரக்கூடிய இந்த பராபவ ஆண்டில சாதித்து சரித்திரம் படைக்க வேண்டும் என்று இந்த பதிவை தந்திருக்கின்றேன். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத ரிஷபராசி என்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ரிஷப ராசி, ரிஷப லக்னம் அல்லது ராசி ரிஷபம், லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு பொதுவிலே பொருந்து வரும்படியாக தந்திருக்கின்றேன். அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள். நன்றி.